எவ்வளோ காசு கொடுத்தாலும் சில விஷயங்கள வாங்க முடியாதுல்ல. அதில் ஒரு விஷயம் தான் யூடியூப்பில் இருக்கிற ஷார்ட்ஸ் ஆப்ஷனை டிசேபிள் பண்ணுறது. இது வந்து ரொம்பவே முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிங்க, இல்லை இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் என்ன யோசித்தேன், ஏன் நம்ம வந்து யூடியூப்பில் இருக்கிற ஷார்ட்ஸ் ஆப்ஷனை டிசேபிள் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து நான் ட்ரை பண்ணுறப்போ, அது பே பண்ணுற ஃபீச்சரில் கூட இல்லை. நீங்கள் வந்து யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன், அந்த ஆட் ரிமூவல் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணால் கூட உங்களால் வந்து அதை ரிமூவ் பண்ண முடியாது. அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ சரின்ட்டு நான் வந்து அதை ஒரு வழியாக இப்போது நீங்கள் பாருங்கள் ஸ்க்ரீனில், இந்த மாதிரி ஹேக்கும் பண்ணிட்டேன். அதில் இருக்கிற அந்த ஃபீச்சரையும் எடுத்துட்டேன். பட் இதை பண்ணுறக்கப்போ நான் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணேன். கிட்டத்தட்ட என் ஃபோனே ஹேக் ஆகிருக்கும். ஸோ அந்த விஷயம் என்னன்னு தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ நான் வந்து இந்த விஷயத்த ஃபுல்லாக ஏஐ யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டுருந்தேன். ஏஐ யூஸ் பண்ணால் அந்த பேட்ச் ஃபைல் எல்லாத்தையுமே வந்து ஹேக் பண்ணிட்டுருந்தேன். அப்போ வந்து ஒரு ஃபைலை வந்து நான் அதை இன்ஸ்டால் பண்ண சொல்லிச்சுன்னா ஒரு ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அந்த ஃபைலை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோனில் வந்து ஆட்ஸ் எல்லாம் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டு வெளில போனால் அப்படியே வந்து ஒரு ஆட் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி ஆரம்பிச்சுன்னா என்னடா இப்படி நடந்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன், ஏஐ கிட்டே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டேன், எப்படி இதை வந்து செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து என்ன சொல்லிச்சுன்னா, நீ வந்து கூகுள் ப்ளே ப்ரொடெக்ட் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உள்ளே வந்து ஏதாச்சும் மால்வேர் இன்ஸ்டால் ஆயிருக்கா, இல்லை ஏதோ ஒரு வேர் இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ண சொன்னேன். எதுவுமே கிடைக்கல. ஸோ சரின்ட்டு ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்கை தான் நான் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணேன்னா, என்னோடய ப்ளே ஸ்டோர் செட்டிங்ஸில் போயிட்டு ஆப்ஸ் இன்ஸ்டாலில் போய் பார்த்தேன்னா ஒரு ஆப் வந்து பேரே இல்லாமல் இருந்துச்சு. ஓகே, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை டெலீட் பண்ணேன். உடனேவும் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஏகிட்ட கேட்டு அது என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஸோ அது வந்து சொல்லிச்சு, இது வந்து ஒரு ஆட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆட்வேர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனில் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிட்டா அதில் வந்து ஆட்ஸ் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு ஆப் யூஸ் பண்ணுறப்போ, ஒரு 1 hour ஆப் யூஸ் பண்ணுறப்போ. ஸோ ஆட்ஸ் ரன் ஆகிறப்போ சம்டைம்ஸ் பீப்புள் கன்வின்ஸ் ஆகி பை ஆகிற சான்சஸ் இருக்குது. இது வந்து ஒரு என்ன சொல்ல, ஆட் பிளாட்ஃபார்ம் மாதிரி தான். நம்ம எப்படி ஆட்ஸ் நிறைய இடத்துல ரன் பண்ணுறோமோ, இதை வந்து ஆட்வேர்னு சொல்லிட்டு அதை பண்ணியிருக்காங்க. ஸோ நான் கொஞ்ச நேரத்தில் அதை டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த மாதிரி நீங்கள் மிஸ்லீனியஸ் விஷயத்தை டவுன்லோட் பண்ணி உங்கள் லேப்டாப்பும் உங்கள் ஃபோனும் ஹேக் ஆகிறத தாண்டி இந்த மாதிரி விஷயங்கள்னாலையும் நிறைய பேர் நிறைய லாபம் அடைகிற சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த ஆட்வேர் ஆட் இஷ்யூ, இப்போது நீங்களே உங்கள் ஃபோன்ஸில் வந்து ஃபோனை யூஸ் பண்ணுறக்கு போது நடுவில் ஆட் வந்துச்சுன்னா ஒரு ஆட்வேரோ இல்லை ஏதோ ஒரு இது டவுன்லோட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இது வந்து சம்டைம்ஸ் ஒரு ஆப்னாலையும் காசு ஆகலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு மிஸ்லேஷனான விஷயத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அதை நான் எப்படி ஹேக் பண்ணுறேன்னு அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.